வணக்கம். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஏஜிஆர் அப்படின்னா என்ன? சிஏஜிஆரை ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சிஏஜிஆரை இதிலிருந்து எப்படி ஆக்சுவல் ரிட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, சிஏஜிஆர்னா என்ன? ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்னு அதை சொல்லுவாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். அதாவது ஆனுவல் growth ரேட், காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட், ரைட்டா? அதான் சிஏஜிஆர். ஓகே, சிஏஜிஆர் அல்லது ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அதை எப்படி சொல்லுவாங்க? அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆனுவல் growth rate, that is how much your investment has grown annually average. ஓகே, அதுதான் எவ்வளவு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜாக ஆனுவலாக கூடுது அப்படிங்கிறது தான் காம்பவுண்ட் ஆனுவல் growth rate. அல்லது it is the measure of an investment's annual growth rate over time with the effect of compounding. In பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா there is no compounding. இங்கே every year it will be compounded. ஓகே, உங்கள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் growth காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் எக்ஸ்போனென்ஷியல் growth இருக்குது. அடுத்து என்ன ஃபார்முலா பயன்படுத்தி சிஏஜிஆரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திஸ் இஸ் தி ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தணும். F/I to the power 1/year -1. ஓகே, -1. இது இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் -1. ஓகே, எஃப்ங்கிறது ஃபைனல் வேல்யூ, டோட்டல் அமௌண்ட் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ப்ராஃபிட், ரைட்டா? அடுத்து ஐங்கிறது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஹவு மச் யூ ஹவ் இன்வெஸ்டட் இன் த பிகினிங். அது நம்பர் ஆஃப் இயர்ஸ், பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இயருங்கிறது பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஐசிஐசிஐ டைரக்ட் பேங்க், டைரக்ட் அவங்ககிட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அந்த கால்குலேட்டரில் நான் இனிஷியலாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. 5 இயர் 3 இயர் ஆனுவலைஸ் ரிட்டர்ன். அப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு இனிஷியல் வேல்யூ நீங்கள் இனிஷியலாக 1000 rupees போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் 3rd இயரில் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது? 1950 ரூபா வந்திருக்கு. அதை இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து இதை கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிஏஜிஆர் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடும், ரைட்டா? இப்போ இந்த சிஏஜிஆர் பர்சன்ட் ஆனுவலைஸ்ட் growth ரேட் நம்ம பார்த்தோம்ல, காம்பவுண்ட் ஆனுவலைஸ்ட் growth ரேட், ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் மாதிரி. இப்போ எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறது ஆக்சுவல் ரிட்டர்ன்? இப்போ எனக்கு எவ்வளோ 5 வருஷத்தில் டபுளாக இருக்குதா? அப்போ 5 வருஷத்தில் டபுளாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 100% எனக்கு கிடச்சிருக்கணும். ட்ரிபிள் ஆகிருக்கணும்னா எனக்கு 5 வருஷத்தில் 200% கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம எப்படி ஆக்சுவல் ரிட்டர்னை கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ ஹவு டு கன்வெர்ட் ஆனுவலைஸ்ட் சிஜிஆர் டு ஆக்சுவல் ரிட்டர்ன். ஆக்சுவல் ரிட்டர்னுக்கு எப்படி மாற்றுறது ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட் இயர் நான் மொதல் வருஷம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த வருஷ கடைசியில் எல்லாம் ஆவரேஜ் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்கும். கூடும், ஒரு நாள் மார்க்கெட் கூடும், ஒரு நாள் மார்க்கெட் இறங்கும். ஸோ 20% ரிட்டர்ன். அப்போ 20% ரிட்டர்ன்னா எனக்கு அந்த வருஷத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கும்னா 200 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் எனக்கு அந்த இயர் எண்டில் 1200 ரூபா கிடச்சிருக்கும்.
ஓகே அந்த 1200 ரெண்டாவது வருஷம் வந்துடும். ரெண்டாவது வருஷம் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 25% கிடைக்குது எனக்கு ரிட்டர்ன். மேலே ஏறி இறங்குது. ஓகே ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து இது நீங்கள் பேங்க்லலாம் போனீங்கன்னா 6% தான் கிடைக்குது, 7% தான். திஸ் இஸ் 4 times 5 times greater than யுவர் பேங்க் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு 1500 300 கிடைக்குது, 1500 ஆயிடுது. அந்த 1500 தேர்ட் இயரில் வந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா 30% ரிட்டர்ன். ஸோ இவ்வளவு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 20% + 25% + 30% டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 25%. இது வந்து யுவர் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். நான் போன கால்குலேட்டரில் இது தான் நம்ம போட்டோம். இதில் வந்து 1000 ரூபா அந்த கால்குலேட்டரில் எண்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்தால் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இவ்வளவு, இந்த அமௌண்ட்டு இவ்வளவு, இது ரெண்டையும் போட்டோடனே அது சிஏஜிஆர் கொடுத்துச்சு, ரைட்டாக ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதுதான் 25%, 24.93 வந்திருக்கும். ஓகே இப்போ ஆக்சுவல் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது இதிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல, நீங்கள் இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்டடை கீழே போட்டுக்கோங்க, ரைட்டா. அடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குது இன்வெஸ்டட் அமௌண்ட்டு 1950 × 100. ஓகே போட்டிங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கு, 3 வருஷத்தில் உங்கள் அமௌண்ட்டு 2 மடங்கு ஆயிருக்குது. 3 வருஷத்தில் 2 மடங்கு, ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஆயிருக்குது. ஓகே ஸோ திஸ் இஸ் எப்படி வந்து ஒரு ஆனுவலைஸ் ரிட்டர்னை எப்படி ஆக்சுவல் ரிட்டர்னாக மாற்றுறது அப்படிங்கிறது. ஸோ ஹவு சிஇஜிஆர் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ யூஸ்ஃபுல் டூல் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் இட் கேன் ஹெல்ப் தம் கம்பேர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த சிஜிஆர் வேலையை வச்சு மிட் கேப் நல்லா பண்ணுதா, நிஃப்டி 50 நல்லா பண்ணுதா, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 நல்லா பண்ணுதா, இல்லை இந்த ஃப்ளெக்ஸி கேப் நல்லா பண்ணுதா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பண்ணுதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி எந்த மியூச்சுவல் ஃபண்டில், எந்த இண்டெக்ஸ் ஃபண்டில், எந்த இடிஎஃப்பில் போட்டால் நம்மளுக்கு அதிக சிஜிஆர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டூல், ஓகே, டு அசஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேரியஸ் ஃபண்ட்ஸ். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிங் தி க்ரோத் ரேட்ஸ் ஆஃப் வேரியஸ் டேட்டா வேல்யூஸ். எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறதையும் சிஜிஆர் சொல்லுது நம்மளுக்கு. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.